ஹவு டு அட்ராக்ட் அதர்ஸ். இந்த வீடியோவில் பீப்புளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான 5 ஆட்டிடியூட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும்னா நாம நம்மளை மதிக்கணும். இங்கே அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே செல்ஃப் எஸ்டீமாக தான் இருக்காங்க. சுயமரியாதை குறைவாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய சூழ்நிலைகள் தான். உங்கள் வீட்லேயோ வெளியேயோ உங்களை தாத்து பேசுறதுனாலேயே இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் உருவாகுது. இப்போ செல்ஃப் எஸ்டீமை கூட்டுறதுக்கு உங்கள் சூழ்நிலையை மாற்றணும். இல்லை அதை மாற்ற முடியாதுன்னா ஒரு 4 இம்பார்ட்டன்ஸ் வே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்பர் 1, ஃபைண்ட் யுவர் ஸ்ட்ரென்த். உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா உங்கள் ஸ்ட்ரென்த் தான் உங்கள் செல்ஃப் எஸ்டீமையே கூட்டும். நம்பர் 2, ஸ்டாப் எனி ஒன். உங்களுக்குள்ள ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் இல்லைனா நீங்கள் உடனும் நினச்ச ஏதாவது பழக்கத்தை கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. இப்படி பண்ணுறதால உங்கள் கான்ஃபிடன்ட் லெவல் அதிகரிக்கும். உங்கள் கான்ஃபிடன்ட் லெவல் அதிகரிக்கிறதுனாலேயே நீங்கள் செல்ஃப் எஸ்டீமாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவீங்க. வே 3, கண்ட்ரோல் நெகட்டிவ் செல்ஃப் டாக். உங்கள் சுயமரியாதையை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான். வே 4, பாசிட்டிவ் தாட்ஸ். உங்கள் நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்ஸ் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 வேயை ஃபாலோ பண்ணிங்கனாலே செல்ஃப் எக்ஸ்டீம் ஆட்டோமேட்டிக்காக கூடும். செல்ஃப் எக்ஸ்டீம் கூடிச்சுன்னா நீங்களும் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக மாறிடுவீங்க. நம்பர் 2, குவைட் கான்ஃபிடன்ஸ். அட்ராக்டிவான பர்சனுக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை விட முக்கியமானது இந்த குவைட் கான்ஃபிடன்ஸ். இங்கே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம கான்ஃபிடென்ட்டு மற்றவங்களுக்கு காணிக்கிறது மூலமாக நாம் அட்ராக்டிவாக தெரியும்னு. ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னா நீங்களே பாருங்கள், உங்ககிட்ட ஒருத்தர் வந்து நான் கான்ஃபிடென்ட், நான் அப்படி இப்படின்னு ஷோ அவுட் பண்ணும்போது நாம் கண்டிப்பாக அட்ராக்ட் ஆக மாட்டோம். அப்போது நாம் எப்போ அட்ராக்ட் ஆகும்னா, அதே அவர்கிட்ட எல்லாம் இருந்தும் ஷோ அவுட் பண்ணாமல் தாழ்மையாக இருந்தால் நாம் கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும். ஸோ அட்ராக்டிவ் பர்சனாக இருக்கணும்னா ஷோ அவுட் பண்ணாமல் குவைட் கான்ஃபிடென்ட்டை மெயின்டைன் பண்ணணும். நம்பர் 3, சே நோ டு அதர்ஸ். இங்கே நிறைய பேர் பண்ணுற முக்கியமான மிஸ்டேக் இதுதான். என்னன்னா அடுத்தவங்க ஏதாவது ஒர்க் இல்லைன்னா ஹெல்ப் கேட்டால் உங்கள் ஒர்க்கை விட்டுட்டு அவங்களுக்கு நோ சொல்லாமல் முக்கியத்துவம் கொடுத்தா அவங்க அட்ராக்ட் ஆவாங்கன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லை. நீங்கள் உங்கள் வேல்யூவான டைமை விட்டுட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ண போனீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வராது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒர்க்குமே இல்லைன்னு எப்போ கூப்பிட்டாலும் அவைலபிளாக தான் இருப்பீங்கன்ற தாட் அவங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் நோ சொல்கிறது மூலமாக நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பிஸியாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். இது மூலமாக அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ எல்லாருமே எஸ் சொல்கிறத விட்டுட்டு நோ சொல்லி பாருங்கள். நம்பர் 4, ஸ்டே இன் யோர் கோல் அன்டில் த சக்ஸஸ். ஒரு பிளான் இல்லைன்னா கோல் போட்டுறீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறது வரைக்கும் அதில் உறுதியாக இருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் நான் இன்னில இருந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், உடம்பை குறைக்க போகிறேன்னு முடிவு எடுத்துட்டு அதை வெறும் 1 வீக் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு திருப்பி பழையபடி ஜங்க் ஃபுட்டு எடுத்துக்கிட்டு பழையபடி இருந்தார்னா நீங்கள் அட்ராக்ட் ஆவீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஸோ ஒரு கோலை சூஸ் பண்ணுங்கள். அன்டில் த சக்ஸஸ் வரைக்கும் அதில் ஃபோக்கஸாக இருக்கணும். இப்படி நீங்கள் இருக்கிறதுனாலேயே நீங்கள் கண்டிப்பாக அட்ராக்டிவாக இருப்பீங்க. அண்ட் நம்பர் 5 பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் 5, பர்சனல் க்ரூமிங். இங்கே எவ்வளோ தான் டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர்னு சொன்னாலும் எல்லாரும் இப்படி தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பர்சனல் க்ரூமிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் எ பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஓகே, அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எவர் ட்ரீம் ஹை.